வாங்க அடுத்தது கை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், அதே போல் த்ரெட்டை சுற்றிக்கிறேன். சுற்றிட்டு 6 சிங்கிள் க்ரூஸே மேஜிக் ரிங்குள்ளே பாருங்கள் ஃபஸ்ட் எடுத்து ஒரு செயின் போட்டுக்கிறோம். அமிகுருமி ஸ்டிச் எப்படி போட்டோமோ அதே போல் தான். பேக் சைடாக இழுத்து 1 2 3 4 5 6 மேஜிக் ரிங்குள்ளே 6 செயின்ஸ் போட்டோம். அடுத்தது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு வந்துட்டு 12 இன்க்ரீஸ் பண்ணுறோம். பாருங்கள், நான் எங்கேயுமே ஸ்லிப் ஸ்டிச்சை இந்த டாலுக்கு எங்கேயுமே நான் ஸ்லிப் ஸ்டிச் போடலை. பாருங்கள், 1 இன்க்ரீஸ் போட்டு வரோம். 12 இன்க்ரீஸ் வேணும். 1 அதாவது 1 ஒன்லி 2 2 போடணும். இப்போ 6 வந்து 12 சேஞ்ச் ஆகும். 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ நம்ம செகண்ட் ரவுண்ட் போட்டோம். தேர்ட் ரவுண்ட் ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். அடுத்ததில் ஒரு இன்க்ரீஸ் போடுறோம். ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ், 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 ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். ஓகேங்களா? இப்போ இன்க்ரீஸ் ரவுண்டு முடிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட்டு வந்து மேஜிக் ரிங்கில் 6 சிங்கிள் க்ரோஷே போட்டோம். அந்த 6ஐயும் இன்க்ரீஸ் பண்ணி 2 2 ஆக்கணும். அதுக்கப்புறமா அடுத்த ரவுண்ட் ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ் அந்த மாதிரி போட்டோம். இப்போ டோட்டலாக நம்மளுக்கு வந்து 18 ஸ்டிச்சஸ் இருக்கும். அடுத்தது 4th ரவுண்ட். இப்போ நம்ம 3 ரவுண்ட்ஸ் போட்டிருக்கோம். 1 2 3. 4th ரவுண்டு, 5th ரவுண்டு, 6th ரவுண்டு 3 ரவுண்டும் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே. எப்படிங்க? 4th ரவுண்டு, 5th ரவுண்ட், 6th ரவுண்ட் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே. முதல்ல 4th ரவுண்ட் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்சிருங்க. அப்புறம் 5th ரவுண்ட் எல்லாத்துலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. அப்புறம் 6th ரவுண்ட் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே. இது வந்து நிறைய பேருக்கு டவுட் வருது. நீங்கள் 4th ரவுண்ட், 5th ரவுண்ட், 6th ரவுண்ட் சொல்கிறீங்க, அதில் சிங்கிள் க்ரோஷே எவ்வளோ வருது அந்த மாதிரிலாம் கவுண்ட் கேட்குறீங்க. ஸோ நான் சொல்லும் போது நல்லா கவனிச்சுக்கோங்க. 4th ரவுண்ட்னா அந்த 4th ரவுண்டில் 18 சிங்கிள் க்ரோஷே இருக்கணும். அப்புறம் 5th ரவுண்ட் அதில் 18 சிங்கிள் க்ரோஷே இருக்கணும். அப்புறம் 6th ரவுண்ட் அதில் 18 சிங்கிள் க்ரோஷே இருக்கணும். ஓகேங்களா? மார்க் பண்ணி வச்சுட்டு போடுங்க. இப்போ நான் வந்து 4th ரவுண்ட் ஆரம்பிக்கிறேன். 4th ரவுண்டில் வந்து எனக்கு 18 சிங்கிள் க்ரோஷே. சரிங்களா? அதே மாதிரி 5th ரவுண்டில் 18 சிங்கிள் க்ரோஷே, 6th ரவுண்டில் 18 சிங்கிள் க்ரோஷே. அது போட்டுட்டு அடுத்து 7th ரவுண்ட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், 1 2 3 4 5 6 6 ரவுண்ட் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேஜிக் ரவுண்டுக்குள்ளே 6, அடுத்தது இன்க்ரீஸ் 2 2 அதுக்கு அடுத்தது ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ், அதுக்கு அடுத்தது நார்மல் ரோஸ் 4 5 6 எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கு. இப்போது 7th ரோ எப்படின்னு பாருங்கள். 7th ரோ பாருங்கள். 7th ரோ இந்த மார்க் பண்ண இடத்துல ஒரு சுற்றி இப்படி உள்ளே விட்டு பஃப் ஸ்டிச் இழுத்து 1 டைம், மறுபடியும் ஒரு சுற்றி இதுலேயே விட்டு இப்படி எடுத்து 2 டைம், மறுபடியும் ஒரு சுற்றி இதுலேயே விட்டு இப்படி எடுத்து 3 டைம், மறுபடியும் ஒரு சுற்றி இதுலேயே விட்டு இப்படி எடுத்து 4 டைம், மறுபடியும் ஒரு சுற்றி இதுலேயே விட்டு இப்படி எடுத்து டோட்டலாக 5 டைம்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? 5 டைம்ஸ் பண்ணால் நம்ம ஹூக்கில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள்.
1 2 3 4 5 6. நான் இப்படி எப்படி பண்ணேன்னு தெரிஞ்சுதுங்களா? அப்புறம் இந்த மாதிரி இப்படி எல்லாத்து வழியாகவும் இப்படி விட்டுறணும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள். நான் திருப்பவும் சொல்கிறேன். இந்த கடைசி இந்த ரவுண்டு முடித்ததையும் அடுத்த மார்க் பண்ணி வச்ச ரவுண்டு இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு சுற்றி உள்ளே விட்டு இப்படி எடுத்து இந்த 2 வழியாக மட்டும் 1 டைம் இப்படி இழுத்துக்கணும். மறுபடியும் ஒரு சுற்றி இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்து இப்படி இழுத்து இந்த 2 வழியாக மட்டும் மறுபடியும் 1 டைம். ஒரு சுற்றி இப்படி உள்ளே விட்டு இப்படி இழுத்து இப்படி எடுத்து இந்த 2 வழியாக மட்டும் 1 டைம். நல்லா பாருங்கள், நான் கையை எப்படி பிடிச்சிக்கிறேன்னு பாருங்கள். இந்த இதை பிடிச்சிக்கிறேன், இப்படி ஒரு சுற்றுறேன், இதையும் பிடிச்சிக்கிறேன். இப்படி வந்து இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்து இப்படி கொண்டு வரேன். சரிங்களா? டோட்டலாக நம்ம 5 டைம்ஸ் பண்ணணும். 5 டைம்ஸ் பண்ணும்போது இது நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டாக உள்ளே விட்ட ஹூக்கு. அப்போ 1 2 3 4 இதில் 5 இருக்கணும். இன்னொரு டைம் இப்படி விட்டு இப்படி எடுத்து பண்ணும்போது நம்மளுக்கு 5 டைம்ஸ் பண்ணும்போது இதில் நம்மளுக்கு 5 த்ரெட்ஸும் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு த்ரெட் இருக்கும். சரிங்களா? இப்போது இந்த இழுத்து எல்லாத்து வழியாகவும் இந்த த்ரெட்டை இழுத்தரணும். இப்படி இழுத்தரணும். இழுத்து இப்படி நல்லா இப்படி தள்ளிடுங்க. ஓகேங்களா? தள்ளிட்டு இங்கே வந்து செயின்ஸ் போடாமல் கரெக்டாக இந்த பக்கத்து ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, இந்த பக்கத்து ஸ்டிச்சில் வந்து எப்பவும் போல் ஒரு சிங்கிள் க்ரூஷே. பாருங்க, எப்பவும் போல் ஒரு சிங்கிள் க்ரூஷே. இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரூஷே கவுண்ட். வந்து இந்த பஃப் ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா, அந்த பஃப் ஸ்டிச் மேலே பாருங்க, இந்த பஃப் ஸ்டிச் போட்டு வந்தோம் இல்லைங்களா, இந்த பஃப் ஸ்டிச் மேலே இந்த மார்க்கிங் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சுற்றி சிங்கிள் க்ரூஷே போட்டுவாங்க. டோட்டலாக இதையும் சேர்த்து 18 சிங்கிள் க்ரூஷே இருக்கணும். இப்போ இது ஒன்றுங்களா, 1, அடுத்தது 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. நல்லா பாருங்கள், இந்த 18 இங்கே இருக்கும். 18. ஓகேங்களா? இதையும் சேர்த்து நம்மளுக்கு இதையும் சேர்த்து 18 இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. டோட்டலாக 18 நம்ம போட்டாச்சு. ஓகேங்களா? இதை போட்டு முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த ரோ 9th ரோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்ததையும் ஒரு டிக்ரீஸ் போடணும். ஃபஸ்ட் எடுத்ததையும் ஒரு டிக்ரீஸ். நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டிச். டிக்ரீஸும் அதே போல் தான் பேக் சைடை இப்படி இழுக்கணும். ப்ளஸ் அடுத்ததுலேயும் இப்படி விட்டு பேக் சைடாக இப்படி இழுக்கணும். 2 இதில் விட்டுட்டு ஒரே இதை 1 இப்படி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு டிக்ரீஸ். அதுக்கு அடுத்தது 14 சிங்கிள் க்ரூஷேஸ் போடுங்க. ஃபஸ்ட்டு டிக்ரீஸ் போட்டதையும் 14 சிங்கிள் க்ரூஷே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. நம்ம 14 முடித்ததையுமே லாஸ்ட்டில் நம்மளுக்கு 2 மட்டும் தெரியுதுங்களா, 2 மட்டும் பேலன்ஸ் இருக்கும். அப்போ அந்த 2க்கும் ஒரு டிக்ரீஸ். பாருங்கள், டிக்ரீஸ் பேக் சைடு இப்படி இழுக்கிறேன். அடுத்தது இப்படி பேக் சைடை விட்டு இப்படி இழுக்கிறேன். இழுத்துட்டு ஒரு டிக்ரீஸ். ஓகேங்களா? இப்போ டோட்டலாக இந்த லைனில் நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு, 16 சிங்கிள் க்ரூஷேஸ் வந்திருக்கு. டோட்டலாக நம்மளுக்கு இந்த லைனில் எவ்வளோ வந்திருக்கு, இப்போது 16 சிங்கிள் க்ரூஷேஸ் வந்துச்சு. சரிங்களா? அதுக்கு அடுத்த ரோ இப்போ நம்ம ஒர்க் பண்ண மாதிரியே தான், ஆனால் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. எப்படி
ஃபஸ்ட் எடுத்ததையும் ஒரு டிக்ரீஸ். இது வந்து எத்தனாவது ரோ? இது வந்து நம்மளுக்கு 10th ரோ. ஃபஸ்ட்டு ஒரு டிக்ரீஸ், நல்லா டைட்டாக இழுங்க. இழுத்துட்டு அந்த டிக்ரீஸை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டிக்ரீஸை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது 6 சிங்கிள் க்ரூஷே. எவ்வளோ சிங்கிள் க்ரூஷே? 6. 1 2 3 4 5 6 சிங்கிள் க்ரூஷே போடுறோம். அதுக்கு அடுத்தது ஒரு டிக்ரீஸ் போட்டோம். 6 சிங்கிள் க்ரூஷே போட்டோம். அதுக்கு அடுத்தது மறுபடியும் ஒரு டிக்ரீஸ் பாருங்க, மறுபடியும் ஒரு டிக்ரீஸ். அதுக்கப்புறமா மறுபடியும் 6 சிங்கிள் க்ரூஷேஸ். 1 2 3 4 5 6. அதாவது 6 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ் போட்டோம், 6 சிங்கிள் க்ரூஷே போட்டோம், ஒரு டிக்ரீஸ் போட்டோம், மறுபடியும் 6 சிங்கிள் க்ரூஷே. அதோட இந்த ரோ முடிஞ்சிடும். 1 2 3 4 5 6. இந்த கவுண்டிங் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரணும். ஓகேங்களா? இப்போ போட்டாச்சு. இப்போ டோட்டலாக நம்மளுக்கு வந்து 14 சிங்கிள் க்ரூஷேஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், இது என்ன டிஃப்ரெண்ட்டுனா, கை வந்து இந்த விரல் வந்து தனியாக தெரிகிறக்காக இது ஒரு விரல் மாதிரி தெரியுதுங்களா? இப்படி பார்த்தோம்னா பாருங்கள், இப்படி பார்த்தோம்னா இப்படி நம்ம கை இப்படி இப்படி கை நம்ம மடிச்சிருக்கோம். அப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஃபிங்கரோடது வந்து இப்படி தெரியும் இல்லைங்களா? பாருங்கள், இப்படி இது நல்லா பஃப் ஸ்டிச் தான். அதனால் நம்மளுக்கு தள்ளினோம்னா நல்லா வெளியே தள்ளி வரும். பாருங்க, நம்ம கையோட விரல் மாதிரி தெரியுதுங்களா? எப்படி தள்ளி வந்திருக்கு. அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸின்னு பார்த்தீங்களா? இது இனி டால் செய்யும் போதெல்லாம் இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும். கை வந்து நல்லா தனியாக டிஃப்ரெண்ட்டாகவும் தெரியும். இப்போ வந்து நம்மளுக்கு டோட்டலாக வந்துட்டு 14 சிங்கிள் க்ரூஷேஸ் இருக்கணும். இப்போ அடுத்த ரவுண்ட் 11th ரவுண்ட் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே போட்டு வரலாம். டோட்டலாக நம்மளுக்கு 14 இருக்கணும். கவுண்ட் பண்ணிகிட்டே போட்டு வாங்க. 14 இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. கரெக்டாக நம்மளுக்கு 14 வந்திருக்கு. ஓகேங்களா? பாருங்கள், கை வந்து அப்படியே இங்கே வந்து அப்படியே சுருக்கி சின்னதாகிட்டு வரும். ஓகேங்களா? இனி அடுத்தது நம்ம இப்போ 11th ரவுண்ட் வரைக்கும் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10th ரவுண்ட் முடிச்சுட்டு 11th ரவுண்ட் இங்கேருந்து கவுண்ட் பண்ணால் தெரியுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11th ரவுண்ட்லேருந்து 11th ரவுண்ட் வந்து 27th ரவுண்ட் வரைக்கும் எல்லாத்துலேயும் 14 சிங்கிள் க்ரூஷஸ். அதாவது இது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வரணும். எல்லாத்துலேயும் 14 சிங்கிள் க்ரூஷஸ். எவ்வளோ ரோ போடணுங்க? 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 ரோஸும் 14 சிங்கிள் க்ரூஷஸ் போட்டு வரணும். ஓகேங்களா? இந்த மார்க்கர் எடுத்துருங்க, சுற்றி அப்படியே போட்டு வாங்க. 14 அதை முடிஞ்சுட்டு மறுபடியும் அடுத்த ரவுண்ட் மார்க் பண்ணி அந்த மாதிரி ரவுண்ட்ஸ் போட்டுவாங்க. ஓகேங்களா? இது ஃபுல்லாக 14 ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், 14 ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 14 ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணது நம்மளுக்கு கையோட லென்த்து பாருங்கள். இப்போது இந்த மாதிரி பாருங்கள், நம்ம கை வந்து இந்த மாதிரி பிடிச்ச மாதிரி இப்படி இருந்தாலும் பாருங்கள், இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த விரல் வந்து இப்படி
இந்த தம்ஸ் அப் ஃபிங்கர் வந்து இப்படி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே கொஞ்சம் மேடு மாதிரி இருக்குது. இது வந்து நீங்கள் இந்த டாலுக்கு இல்லை, எல்லா டாலுக்கும் வந்து நீங்கள் இந்த சேம் பேட்டர்ன் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேராக செஞ்சு வச்சுக்கோங்க. ரிவர்சிபிள் டாலுக்கு இந்த ஹேண்ட் பேட்டர்ன் செஞ்சு வச்சுக்கோங்க.